வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய ஓன் வாய்ஸில் ஒரு வீடியோ. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இறால் வளர்ப்பை பற்றி நான் பார்த்துட்டு வந்ததை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இது என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிறப்போ பக்கத்தில் இருந்த ஒரு இறால் பண்ணையில் நாங்கள் போய் பார்த்த வீடியோ தான் இது. இது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த இடம் எங்கே அப்படின்னு கேட்டால், நாகர்கோவில் ஏரியாவில் தலைஞாயிறு அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. அங்கே வீடு வாழ்க்கைப்புக்கு போயிருந்தப்போ நாங்கள் இந்த விஷயத்தை பார்த்துட்டு வந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்ச ஏரியாவாக இருந்தது. கடல் பக்கத்தில் இருந்தாலும் சாதாரண நிலப்பரப்புலேயே இவங்க இப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியத்துக்கு உண்டான ஒரு விஷயமா இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் ஏரியாவில் ஆச்சு இந்த மாதிரியெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரேரு. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இங்கே எல்லா இடமுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் தண்ணியாகவே இருக்குது. எங்கே பார்த்தாலும் இறால் வளர்ப்பு தான் இருக்குது. ஸோ அது ரொம்பவே பார்க்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. அதனால் நாங்கள் பார்த்த விஷயத்த உங்களுக்கு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பை ஹேண்டில் தான் ஷூட் பண்ணேன். ஸோ ரொம்பவே ஷேக்கிங் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிப்பா போப்பா. அண்ணனே ஜம்முன்னு நடந்து போயிட்டு இருக்காப்புல. நீ ஏறி உட்காந்து அந்த விளையாடுறாரு. ஆனா அப்புறம் அவருக்கு இடுப்பளவு ஆளா இருக்குது பாரு. உட்கார்றா ஒழுங்கா முதல்ல. இந்த கைத்தை போடுறா, அந்த கைத்தை போடுறா, மேல இருக்கிற கைத்தை இதை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே போடா. இன்னைக்கு கீழே உட்காந்துக்க, சப்பளங்கால் போட்டு கீழே. அவ்வளோதான் போயிட்டாரு. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு போட் மாதிரி வச்சுருக்காங்க. என்னது அதுனா, நான் சொன்னேன் இல்லையா தண்ணி இருக்கும் அப்படின்றதுனால இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்காக அவங்க இந்த போட்டு மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதில் நாங்கள் ஏறி கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஜாலியாக தான் இருந்தது. பட் அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருப்பார். அவருக்கு முழங்கால் தண்ணி தான் இருக்கும். மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்குமாம்மா ஃபுல்லாகவே. இந்த எண்டுலேருந்து அந்த அக்கறைக்கு போகிற வரையிலுமே தண்ணி பார்த்திங்கன்னா முழங்கால் வரையிலும் தான் இருக்குமாம்மா. ஆனாலும் ஒரு சிலர் நடந்து போகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த போட்டை. ஏதாவது திங்ஸஸ் நிறைய எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற கேசஸில் இந்த போட்டில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்களாமா. அதனால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவர் மோஸ்ட்டாக நடந்து தான் கண்ணு போவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னார். நல்லா தான் இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதான் விழுந்தாச்சுல, அப்புறம் எதுக்கு? வா கீழே வா, மேலே வா. கவுந்து விழுந்தாடா குபீர்னு தலைகளா பாரு. அப்போ கூட என்ன ஃபீல் பண்ணுறான் பாரு, அதை வீடியோ எடுக்காம விட்டோமே அப்படிங்கிறான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கோம். சரி வா வா. நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்டரா பார்த்தது பிளேஸ் பண்ணி உக்காந்து அழகா வரணும். இதுக்கப்புறம் நிறைய காஞ்சிருது. வா எடுத்து வாடா கை எடுத்து வாடா. இங்கே போட்டு அவங்க அப்படியே அவங்க எப்படி போறாங்க தனியா வந்துடும். ஒண்ணு மட்டும் இருக்குண்ணா அரணை கடிச்சு கட்டி போறாங்க நினைக்கிறேன். தம்பி அப்படியே நடந்து வந்துருங்க வீட்டுக்கு, நாங்கள் வண்டியில் போயிடுறோம். இல்லை ஒரு 5 நிமிஷம் என்னன்னா காஞ்சிரும். வீட்டில் அடைக்க வேணாம்ப்பா, நீ போனதை பார்த்து எனக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு. இந்த போட்டில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சென்ட்ராக போட்டில் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பக்கத்தில் போட்டு கவுந்துருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கீழே விழுந்துற மாதிரி ஆகிடுது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதில் ட்ராவல் பண்ணோம். இதில் லோக்கல்லேருந்து ஒரு அண்ணா ஒருத்தங்க ட்ராவல் பண்ணாங்க. அந்த வீடியோ பின்னாடி வரும், நான் அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.
பறம்பு கீழே விழுந்து எழுந்து வந்ததுக்கப்புறமா போகணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எப்படி தான் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு டைம் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகிறதுக்கு. ஆனால் ஆளாக அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லைங்கிறதுனால பாதி பேர் அதில் நடந்தே போயிடுறாங்க. பட் புதுசாக வர இப்போ எங்களை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தாமரைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது பூச்சி புழு பாம்பு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே லோக்கலில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணா பாருங்க வெர்டிகலாக நின்றுட்டே வராரு. அவர் ஜாலியாக அந்த அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் வெர்டிகலாக நின்றுட்டே இந்த சைடில் அழகாக வந்துடுறாரு. பட் அது அவங்களுக்கு டே டு டே பண்ணுறதுனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல இருக்குது. இந்த தலைஞாயிறு அப்படின்ற பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த கரிசல் மண் மாதிரி களிமண் மாதிரியான மண் வளம் தான் அங்கே அதிகமாக இருக்குது. அங்கே அந்த நெல் பயிர் இந்த மாதிரி தான் வந்து அதிகமாக வந்து விவசாயம் பண்ணுறாங்க போல இருக்குது. அதை தாண்டி இந்த இறால் வளர்ப்பு அப்படிங்கிறது தான் அங்கே மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பட் 2 சைட்லேயுமே ரோட்டுக்கு லெஃப்ட்லேயும் சரி ரோட்டுக்கு ரைட்லேயும் சரி 2 சைட்லேயுமே வந்து இந்த இறால் வளர்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நாங்கள் ஒரு அண்ணாட்ட போய் கேட்டிருந்தோம், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு இந்த இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா, கொஞ்சம் காமிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சரி தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். பொதுவாக இந்த மாதிரி யாருக்கும் கூட்டிகிட்டு போய் காட்ட மாட்டாங்களாமா. என்னவோ தெரில, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். ஏன்னா யாராவது வேண்டாதவங்க வந்து இதில் ஏதாவது விஷம் கலந்துட்டாங்க இல்லை அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் முதலுக்கே மொத்தமும் நாசமாயிடும் அப்படின்றதுனால யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ நம்ம வெளியிலேருந்து வந்திருக்கோம், அப்படி எதுவும் இல்லை. இந்த மிஷின் மாதிரி போட்டு சுத்த வச்சுருக்காங்க இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்க எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இது வந்து இறாலுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குமாமா. இந்த தண்ணியை வந்து ரொட்டேட் பண்ணி விடுறது மூலிமா இறாலுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அதுக்கப்புறம் இந்த இந்த ரவுண்ட் வயலுக்கு மேலேயும் ஒரு கயிறுங்க வந்து இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் கட்டி விட்டுருக்காங்க. அது வந்து எதுக்காகனா, கழுகு வந்து இந்த வயல்லேருந்து இறாலை கொத்தி சாப்பிட்டுட்டு அடுத்த வயலில் போய் கொத்துச்சு அப்படின்னா இந்த வயல்லேருந்து அந்த வயலுக்கு வந்து நோய் வந்து பரவிடுமாமா. ஸோ அப்படி பரவச்சு அப்படின்னா அந்த இறாலோட வளர்ப்பு மொத்தம் பாதிக்கப்பட்டுரும். அப்படின்றதுனால இந்த வயல்லேருந்து எந்த கழுகும் கொத்தக்கூடாததுக்காக இந்த மாதிரியான அந்த செட்டப் அவங்க வச்சுருக்குறாங்க. அப்புறம் அந்த மிஷின்ஸ் ஓடுது இல்லைங்களா, அந்த ஆக்சிஜனை வந்து இது பண்ணுறதுக்கான மிஷின்ஸ் ஓடுது இல்லைங்களா, அது வந்து 2 டைப் ஆஃப் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு மிஷின்ஸ் வந்து மெக்கானிக்கல் மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வயலுக்குள்ளே இருக்கிற இறாலை வந்து எடுத்துக்காட்ட சொல்லியிருந்தோம், அதுக்காக அண்ணன் வந்து தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு கிடைச்சது, நாங்களும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ உங்களுக்கு பாருங்கள். அது சைஸை பொறுத்து தானே டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா? சைஸை பொறுத்து வெயிட் அதிகமாக எல்லாமே ஒரே ஈவனாக வெயிட் இருந்தாங்க. வந்துச்சுடா வா பக்கத்தில் போ. அப்படிங்கண்ணே காலை கீழே உடஞ்சிட போகுதுடா. நான் வந்து பயப்படாமல் போட இல்லை அப்புறம் நான் வந்த மாதிரி அவளும் ஒன்றரை போகிறாரு. ஆனால் கடிச்சிடாதுல்ல. இறால் கையில் எடுத்து கொடுத்தாரு, அது ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒயிட் கலரில், அந்த ஸ்கின்னே கொஞ்சம் கூட தெரில, அதில் ஃபுல்லாக வாட்டர் கண்டென்ட் மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அழகாக நல்லா இருந்தது அந்த ஃபீல் கூட கையில் டச் பண்ணி பார்க்குறப்போ. இறால் மேக்ஸிமம் 90 டேஸ் வளர்ப்பாங்களாமா. இப்போ நம்ம பார்க்குற இறால் வந்து 87 டேஸோட இறால். இந்த ஆக்சிஜன் மிஷின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் நைட்டு வந்து ரன் பண்ணுவாங்களாமா. மீன் அந்த இறாலுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இறை போட்டதுக்கப்புறமா இருந்து இந்த ஆக்சிஜன் போடுற அந்த மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்களாட்டுக்குது.
ஃபுல் நைட்டு வந்து அது ரன் ஆகுங்களாமா. மறுபடியும் இந்த வலையை பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, கழுகு வந்து எதுவும் இந்த வளையல் ஐ மீன் இந்த இறால் எதுவும் பிடிச்சிட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து என்னென்னா, இந்த பண்டுலேருந்து அடுத்த பண்டுக்கு வந்து கழுகு போயிட்டு எதுவும் வாய் வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சுருக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லா பண்டுலேயும் இருக்குது. ஸோ எல்லா மிஷின்ஸும் 3 ஃபேஸ் கரண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறது அங்கே. ஸோ எல்லாருமே வந்து அங்கே 3 ஃபேஸ் சப்ளை வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மெஷின்ஸ் ரன் பண்ணுறதுக்கு இது வந்து எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து நம்ம அதை கரண்ட் பில் வந்து ஈபிக்கு பே பண்ணிக்கலாமா. அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க கம்பேரிட்டிவ்லி டீசல் மிஷினுக்கு. அப்புறம் இதில் வந்து தண்ணி வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா வெயில் காலத்தினால இல்லைன்னா அப்புறம் இந்த பாத்தியிலேருந்து அடுத்த பாத்திக்கு போகும் அப்படின்றதுனால. ஸோ அந்த ஒரு பண்டுக்கு தண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இது இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வயலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து ஊற்றி இதில் குளோரின் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருவாங்களாமா. ஸோ பாருங்கள், தண்ணி கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் அருமையாக இருந்துச்சு. அப்படி குளோரின் பவுடர் போட்டு 2 நாள் 48 மணி நேரம் கழித்து மறுபடியும் இந்த தண்ணியை எடுத்து தான் அந்த பண்டுக்குள்ளே வந்து விடுவாங்களாமா. அப்போ தான் வந்துட்டு அந்த இறாலுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அவங்க அப்படி சொன்னார். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு பெரிய வேலை தான். இதை வந்து ஒரு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆள் 24/7 வந்து அங்கே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணன் சொன்னார். இது வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிஸ்னஸ்ன்னு தான் சொல்லப்போனால். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த்து 3 to 4 lakhs மேலே வந்து கையில் அமௌண்ட் இருந்துகிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரியான பிஸ்னஸை பண்ண முடியும். ஸோ இதில் வந்தாலும் லாபம், போனாலும் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ்ஸு. டீசல் ஊற்றி இறக்கணும் நம்ம. இந்த மாதிரி கரண்ட் இந்த மாதிரி திறன் வச்சு கரண்ட் இல்லாததுக்கு அதான் கரண்ட் போட்டுனா அவங்க அந்த மோட்டரை மாற்றி விட்டுருவாங்க. மாற்றி தான் பாருங்க. ஓ, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து இப்போ எங்கே பண்டு பொருள்னு வச்சுக்கலாம், கரண்ட் இல்லைன்னு வச்சுங்க, இந்த மாதிரி இன்ஜின் செட்டாக பண்ணி ஓட்டிக்கணும். அதை மாதிரி எதுனா பரவாயில்லையா இருக்கும், இன்ஜினா கரண்டா? கரண்ட் தான் மிச்சம். கரண்ட் தான் மிச்சம். டீசல் தான் உங்களுக்கு ஃபுல்லாக அடிக்கணுமா இல்லை? இப்போ இந்த மாதிரி ஓடுச்சுன்னா டீசல் டெய்லி இப்போ வந்து டீசல் வந்து கை காசு வாங்கி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஊற்றணும் டெய்லி. கரண்ட் வந்து மாதம் தான் மொத்தமாக கிட்ட போடுற மாதிரி இருக்கும். எவ்வளோ அப்படி ஓடுதுன்னா இது ஓடுச்சுன்னா ஒரு நாளைக்கு எப்படினாலும் பகலில் நம்ம அடித்து 1 மணி நேரம் விட்டோம்னா ஒரு 2 லிட்டர் ஓடும். நைட்டு ஃபுல்லாக ஓடி ஆகணும். ஒரு 7, 8, 10 லிட்டர் ஒரு நாளைக்கு 1500 ரூபாய்க்கு டீசல் ஓடணும். அப்போ வந்து கரண்ட் வந்து 1000 ரூபாய்க்கு பாதி தான் ஓடும். சொல்லுங்க பாதி. ஆனால் கரண்ட் பில் தான் பரவாயில்ல, லாபம் தான். லாபம் வருது. தான் ஓடிட்டு முதல்ல இருக்கணும். அதான் உண்மைதான். இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய லாபம் பார்க்கணுன்னா நிறைய முதல் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த பண்டு வளர்த்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இறால் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரியான வயல்களில் விட்டு 1 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஓரளவுக்கு லாபம் பார்த்துட முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நாம் முன்ன பார்த்த அந்த இறால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு வந்து 87 நாட்கள் ஆயிடுச்சாம்மா. ஸோ இன்னும் ஒரு 2 வாரம் மேக்ஸிமம், அதுக்கப்புறமா வந்து அதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சேல்ஸுக்கு எடுத்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணன் சொல்லியிருந்தார். வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு மண் எடுத்தாங்க அப்படின்னா அதில் தண்ணி நிப்பாட்டினாங்கன்னா இந்த மாதிரி ஆகாய தாமரையும் போடுறாங்க. இது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு குளம். இங்கே தான் வந்து எல்லோரும் குளிப்பாங்க அப்படின்ற மாதிரியான சொன்னான். பட் இந்த மாதிரியான தண்ணி தான் அங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதுதான் அவங்க கட்டின புது வீடு. இந்த வீடு தான் பால் காய்ப்பு அப்படின்ற இந்த வீட்டுக்காக தான் பால் காய்ப்புக்கு போயிருந்தோம். இது அருண் அவங்களோட குளம். இது எல்லா வீட்டுக்காரங்களும் அவங்கவுங்க ஒரு இந்த மாதிரி வெட்டி ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்க நிலத்துக்குள்ளார. அப்போ அதில் வர்ற தண்ணியை வச்சு அவங்க வீட்டுக்கு வீடு கட்டுறது இல்லை அவங்க வீட்டு தேவைகளுக்கு மிச்ச எல்லா விஷயங்களுக்கும் இந்த தண்ணியை தான் வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் அந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மண் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை தான் எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. இது பாத்திரத்தில் பிடிச்சா இந்த கலரில் இருக்குது.
ஃபங்க்ஷனும் நாங்கள் நல்லபடியாக முடித்தோம். அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. நைட் லைட்டிங்ஸ்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக போட்டிருந்தாங்க.